பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 91:11 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு கோர்ட்டுக்கு போனோம், இன்னைக்கு கேஸு, பயத்தோடு காத்து அழுது கொண்டு இருக்கீங்களா? ஒரு வேலைக்கு போனோம், பயத்தோடு இருக்கீங்களா? ஒரு பயணம் போகணும், பயத்தோடு இருக்கீங்களா? இல்ல நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், பயத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், பயப்படாத, அழாத, நீ போகும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு இதை பார்த்து விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஐயோ, எனக்கு எப்படி நீதி கிடைக்குமா, நியாயம் கிடைக்குமா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் வேலை மேல என்ன சொல்லுவாங்க என்று கலங்கி பயணிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, இன்று விசுவாசத்தோடு கடந்து போக ஏசப்பா உங்களோடு இருக்கிறார். என் இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தாரே, நீ போக இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தார், அதை நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே நீங்க போகிற எல்லா இடத்திலையும் அவர் உங்களோடு கூட இருந்து பாதுகாத்து, தேவதூதர்கள் கட்டளையிட்டு உங்களை முழுமையாய் பாதுகாத்து, உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து, உங்களுடைய எல்லா பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை வழிநடத்த இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். நீங்க எங்க போனாலும் ஜெபித்துட்டு நீங்க போகும் பொழுது, விசுவாசத்தோடு நீங்க போகும் பொழுது, இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்து, உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து, ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அநேக பயணங்கள் இருக்கலாம், அது எப்படியாப்பட்ட பயணங்களா இருக்கட்டும், ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார், நீதி செய்வேன், பயப்படாதே, உன்னை காக்கும்படி நான் கூடவே இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்கப்பா. இதோ உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, இதோ இன்னைக்கு கேஸ், நான் கோர்ட்டுக்கு போறேன், எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன செய்யட்டும் என்று கலங்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுத்து, பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து, ஆண்டவரே வழியெல்லாம் நீங்க கூட சென்று ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற இசப்பா. கண்ணீரை தொடைங்கப்பா, துக்கத்தை தொடைங்க இசப்பா. வேலைக்கு போகிற பிள்ளைகள் பயத்தோடு அப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பயத்தோடு பிள்ளைகள் அப்பா, பயணிக்கிற ஒவ்வொரு பயணத்திலும் ஆண்டவரே பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, இயேசுவின் நாமத்தினால் கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க கூடவே இருந்து உங்களுடைய பிள்ளைகளை தேற்றி ஆற்றி எல்லா தீங்கிலிருந்து விலக்கி, எல்லா பயத்திலிருந்து விலக்கி, ஆண்டவரே அப்பா நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து தேவ தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னீங்கப்பா. இதோ நீங்கள் கட்டளையிட்டு நீங்களே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க கடந்து போவதற்காய் நன்றி செலுத்துகிற இசப்பா. உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா காரியத்திலும், உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா வேலைகளிலும், உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா ஹாஸ்பிட்டல்களிலும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. பிள்ளைகள் ஜெபம் கேட்கப்படட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், போகிற இடத்துல நீங்கள் வெற்றியை கொடுங்க இயேசப்பா. அப்படியா நீங்கள் வெற்றி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசத்தோடு போங்க, இயேசப்பா உங்களுக்கு முன்பாக செல்லுவார். Jesus with you, Jesus loves you. God bless you.